இன்றைக்கு இந்த வீடு ஒரு ஹோட்டலாக கொடுக்கப்படும். இதை பற்றி இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். இந்த குரல் பதிவில் என்னுடைய நண்பர் சொல்லுவார். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் என்னொரு அருமையான காணொலியோடு உங்களை சந்திக்கிறோம். இந்த வகையில் நாங்கள் இப்பொழுது ஒரு மிக முக்கியமான, அதாவது ஓல்ட் பார்க் ரோடு இருக்கிற பழைய பூங்கா வீதி, ஓல்ட் பார்க் ரோட்டில் இருக்கிற ஒரு இலக்கம் 22 பழைய நம்பர் 57 என்ற ஒரு அழகான வீட்டிற்கு முன்னாலே இங்கே நாங்கள் நிற்கின்றோம். இந்த வீடு தற்பொழுது வாடகைக்கு விடப்படுகின்றது. இந்த வீடு வாடகை பண்ணப்படுகிறது என்ற அருமையான மிக்க மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். குறிப்பாக இந்த வாடகை விடுப்படும் என்பது கூடுதலாக புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து வருகின்ற உறவுகள் ஒரு மாத அடிப்படையிலும் நாள் அடிப்படையிலும் இந்த வீடு வாடகைக்கு விடப்படுகின்றது. இங்கே ரூம்ஸ்களும், அதாவது உள்ளே அறைகளும் ஒரு அமைதியான இடம், எந்தவித பிரச்சனைகள் எந்தவித இதுகளும் இல்லாத ஒரு இடத்திலே நாங்கள் இங்கே இருக்கின்றோம். இங்கே நீங்கள் அந்த இந்த பக்கம் பார்க்கின்றீர்கள். இது இப்பொழுது இந்த ஓல்ட் பார்க் ரோட் நேர கச்சேரி A9 வீதிக்கு செல்கின்றது. A9 வீதியிலிருந்து வருகின்றவர்கள் இந்த பக்கம் வரலாம். இங்காலே பீச் ரோடுக்கு செல்கின்றது. இங்காலே சிஸ்டமால், அதாவது கோல்க்ராஸ் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்கின்றது. இங்காலே போனீங்கன்னா நீங்கள் குருநகர், இங்காலே போனீங்கன்னா பாஷோர் அந்தனியார் கோயில் மற்றும் பாஷோர் போன்ற இடங்கள் இருக்கின்றது. அத்தோடு மிக மகிழ்ச்சியான செய்தி என்னென்னு சொன்னால், இப்படி ஒரு அழகான வீடு இந்த வீட்டு உரிமையாளர்கள் வாடகைக்கு இன்றிலிருந்து வாடகைக்கு விடுகின்றார்கள். வாடகைக்கு விடுகின்றது மாத வாடகைக்கும் விடுகிறார்கள், நாள் வாடகைக்கும் கொடுக்கப்படும். விரும்பியவர்கள் நாங்கள் குறிப்பிட்ட இலக்கத்துக்கு தொடர்பெடுத்து நீங்கள் அந்த இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு யாழ்ப்பாணத்திலும் சரி, புலம்பெயர்ந்த ஜெர்மனி நாட்டிலும் சரி, நீங்கள் தொடர்பெடுத்து இந்த வீட்டிற்கான வாடகைகள் மற்றும் வீட்டிலே தங்குகின்ற நாட்கள் என்பவற்றை நீங்கள் குறிப்பெடுத்து அவர்களுக்கு அறிவிக்கும் பட்சத்தில் இந்த வீடு உண்மையிலே உங்களுக்காக பார்க்கின்றீர்கள். அழகான கார் பார்க்கிங் இருக்கின்றது. லைட்டை போடுங்க. கார் பார்க்கிங் இருக்கின்றது. இங்காலே நிறைய பெல்கனிஸ் இருக்கின்றது. கார் பார்க்கிங், இது ஒரு கார் பார்க்கிங் இடம். கார் வருபவர்கள் காருக்கு தங்கி ஃபேமிலியாகவும் தங்கலாம், தனியாகவும் தங்கலாம். ஃபேமிலியாக தங்குவதற்கான ஒரு ரேட் அவர்கள் சொல்லுவார்கள், தனியாக தங்குவதற்கான ரேட்டும் அவர்கள் குறிப்பிடுவார்கள். நாங்கள் அழைக்கின்ற இந்த குறிப்பிடுகின்ற ஜெர்மன் இலக்கம் இருக்கின்றது மற்றும் ஜாழ்ப்பாணங்கள். இப்பொழுது நாங்கள் வீட்டுக்குள்ளே செல்கின்றோம். இங்கே பாருங்கள், ஒரு அழகான அற்புதமான இல்லத்தின் முன் ஹாலிலே நிற்கின்றோம். இங்கே இது ஒரு ஹால், செட்டிகள் இருக்கின்றது, கதிரைகள் இருக்கின்றது. இங்கே தங்குபவர்கள் இதை கவனமாக பாவித்து பின்னர் செல்லலாம். மிக அழகாக இருக்கின்றது. இங்கே பாருங்கள், அழகான மாடிகள், அதாவது இது கீழ்த்தளம், அடுத்தது மேல்தளம், 2 தளங்கள் உள்ளன. அதிலே மிக குறிப்பாக கீழ்த்தளத்திலே இங்கே ஒரு முதலாவது அறை இருக்கின்றது. பாருங்கள், இந்த அறை இது ஒரு டபுள் பெட்ரூம் சொல்லுவார்கள். டபுள் பெட்ரூம், இந்த டபுள் பெட்ரூம் இங்கே சார்ஜ் போடுவதற்கான பெர்மனன்ட் இதுக்கு வைஃபை செட்டிங் இருக்கின்றது, கேமரா இருக்கின்றது. இது சுற்றவர முழு கண்காணிப்பு கேமரா இங்கே போடப்பட்டுள்ளது. அத்தோடு இங்கே பாருங்கள், அவர் அறைக்குள்ளே அலமாரி கூட இருக்கின்றது. மாதாந்தம் தங்கக்கூடியவர்கள் தங்குவதற்கு தேவையான சகல வசதிகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கின்றது. அடுத்து தொடர்ந்து இங்காலே பார்க்கிறீர்கள், இயற்கையான காற்றை கூட சுவாசிப்பதற்கு இங்கே ஜன்னல்கள் இருக்கின்றது. ஃபேன் இங்கே பொருத்தப்பட்டிருக்கின்றது. இது ஒரு அறை. கீழ்த்தளத்தில் இப்போது நிற்கின்றோம் நாங்கள். அங்கே டிவி பொருத்தப்பட்டிருக்கின்றது. நீங்கள் படம் பார்த்துக்கொள்ளலாம், இல்லை பார்த்துக்கொள்ளலாம். அதோடு இங்கே பார்க்கும்போது நாங்கள் கீழ்த்தளத்தில் உள்ள 2வது அறைக்கு செல்கின்றோம். இந்த 2வது அறை கொஞ்சம் விலாசமான அறை. இந்த அறை இங்கே பார்க்கின்றீர்கள், இங்கே டபுள் பெட், ஒரு சிங்கிள் பெட் போடப்பட்டிருக்கிறது. டபுள் பெட், சிங்கிள் பெட். இந்த ரூம் கீழ்த்தளத்தில் அமைந்திருக்கிறதால் இது கிட்டத்தட்ட 3 பேர் தங்கக்கூடிய அறையாக இருக்கின்றது. 3 பேர் தங்கக்கூடிய அறை, 3 பேர் தங்கக்கூடிய அறை பார்க்கிறீர்கள். இது டபுள் பெட், இது சிங்கிள் பெட்.
இங்கே ஃபேன் பொருத்தப்பட்டிருக்கின்றது. ஏசி இல்லையாக்கம் என்ன ஏசியை இது 2 ரூம்கள் நான் ஏசி ரூம் என்று சொல்லுவாங்க. நான் ஏசி ரூம் தேவை இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஏசியும் வழங்கப்படும். அதோடு இங்கே பார்க்கின்றீர்கள் டைனிங் ஃப்ரிட்ஜ் இருக்குது. இங்கே இது சாப்பாட்டு அறை இருப்பார்கள். இங்கே பார்க்க அழகான ஒரு டைனிங் ஹால் ஒன்று. இப்போ டைனிங் ஹாலுக்கு நாங்கள் வந்து கொடுக்குறோம். டைனிங் ஹால் மாதங்கள் 10 நாட்கள் அல்லது ஒரு நாள் 2 நாட்களுக்கு மேல் தங்கப்படுபவர்கள் இந்த கிச்சனை அதாவது குசினியை பயன்படுத்திக் கொள்ளலாம். இது ஒரு குசினி இங்கே பார்க்கிறீர்கள். கீழ்த்தளத்தில் உள்ள கிச்சன் இது ஒரு டிஜிட்டல் கிச்சன் என்று சொல்லப்படுகின்றது. இங்கே வந்து எல்லாமே டிஜிட்டலிலே இது செய்யப்பட்டிருக்கின்றது. நவீன முறையிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இது இந்த இடங்கள் பாருங்கள், நவீன முறையில் இது அமைக்கப்பட்டிருக்கிறது. தேவையான இதுகளை இதில் தொடர்படுத்தி இது போடக்கூடிய நம்பர் ஊடாக கலைக்கும் பட்சத்தில் அவர்கள் இதை விட இன்னும் அட்வான்டேஜான வசதிகளை உங்களுக்கு செய்து தருவார்கள். மற்றும் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாம் சர்வர் அங்கே பார்க்குறது வாஷிங் ரூம் இருக்கின்றது, வாஷிங் மிஷின் இருக்கின்றது. இதற்கு பின்னாலும் நாங்கள் சென்று வரலாம். இங்கே பார்க்கிறீர்கள், இதுக்கு பின்பக்கமும் ஒரு இடம் இருக்கின்றது. இது கீழே இருக்கின்ற ரூமில் இருக்கிறவர்களுக்கான பாத்ரூம் மிக முக்கியமான இது. எங்கேயுமே வந்து இதுக்கும் கிச்சனும் இல்லை என்றால் இங்கே பாருங்கள் பாத்ரூம் மிக அழகாக இது ஒரு அட்டாச் பாத்ரூம். அடுத்தது இங்கே ஷவர் இருக்குது. ஷவர் அட்டாச் பாத்ரூம் இருக்கின்றது. பாருங்கள், ஷவர் அட்டாச் பாத்ரூம். இது ஒரு கிளீனாக நீங்கள் வரும் பட்சத்தில் மீண்டும் ஒவ்வொரு நாளும் இது துப்புரவு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய உதவியாளர்கள். இது ஒரு அருமையான ஹோட்டல் சிஸ்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கே 2 வாஷ்ரூம்கள் இருக்கின்றது. இது ஒரு டாய்லெட் இது ஒரு டாய்லெட். இங்கே டாய்லெட்டோடு சேர்ந்து அட்டாச் ஆகிருக்கிறது. டாய்லெட்டோடு சேர்ந்து 2 பாத்ரூம்கள் இங்கே இருக்கின்றது. மிக கிளீனாகவும் மிக நேர்த்தியாகவும் இந்த ஹோட்டலில் இது அமைத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே ஒரு தேவையான விடயம். இது கீழ்த்தளத்திலே நாங்கள் கொண்டிருக்கிறோம். முக்கியமாக குறிப்பிடணும் கீழ்த்தளத்துக்குள்ளான 2 ரூம்கள் அங்கே இருக்கின்றது. அதற்கு 2 பாத்ரூம்கள் இங்கே இருக்கின்றது. 2 பாத்ரூம்கள் இங்கே வைத்திருக்கிறார்கள். இந்த ரூம்னாலே நீங்கள் வந்து போகலாம். இந்த ரூம்குள்ளாலே நீங்கள் வந்து போகலாம். இதற்கான வாசல் தான் இங்கே இருக்கின்றது. அத்தோடு இப்பொழுது நாங்கள் மேலே சேர்க்கின்றோம். இதில் வெளியாக பார்த்தது இப்போது நீங்கள் வெளியிலே பார்க்கிறீர்கள். கீழ்த்தளத்தில் வெளி பக்கத்தில் அந்த பக்கத்தில் இது கூட இனிய கிளீனாக தான் இருக்கின்றது. தேவை ஏற்படும் பொழுது நீங்கள் தங்க முடியாமல் பட்சத்தில் ஏதாவது தேவையான வசதிகள் என்ன வசதிகள் தேவையோ அனைத்தும் இந்த நாங்கள் தருகின்ற நம்பரோடு தொடர்பு பட்சத்தில் உங்களுக்கு அழகாக மிக கிளீனாக நேர்த்தியாக செய்து. இப்பொழுது நாங்கள் மேலே செல்கின்றோம். மேல்தளத்துக்கு செல்கின்றோம். ஒரு அழகான படி அமைப்போடு இங்கே நாங்கள் இந்த படியை பாருங்கள். ஒரு சில வயதானவர்கள் கூட ஏறி போகக்கூடிய விதத்திலே இங்கே இந்த படி அமைந்திருக்கின்றது. பலகை அல்ல, சிமெண்டாலே செய்யப்பட்ட படி. இதுதான் இந்த முக்கியமான விடயம். இங்கே மேல்தளத்திலே வேலை நடந்தது போல பாருங்கள். மேல்தளத்திலே பாருங்கள். ஒரு குரூப்பாக வந்து தங்குபவர்கள் இந்த ஹோலில் கூட படுக்கைக்கு இருக்கிற மாதிரி மார்பிள் பதிக்கப்பட்டு மிக நீட்டாக நேர்த்தியாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த வீடு. இங்காலே நாங்கள் இயற்கை காற்றுக்களை சுவாசிக்கக்கூடிய வகையில் இந்த வாசல் துவக்கப்படுகிறது. இங்கே ஃபேன்கள் இருக்கின்றது. அதே போன்று இந்த பக்கம் நாங்கள் பார்க்கின்றோம். இதுவும் ஒரு ரூம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரூமில் கூட ஆட்கள் தங்கலாம். அது
அதுக்காக நாங்கள் இதிலே வந்து இதில் கூட குரூப் இளைஞர்களுக்கு வர கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் அல்லது 20 பேர் 30 பேர் வர இடத்துல அங்கே தங்கிக்கொள்ளும். இது அவர்களுக்கான வெல்கம்ஸ். இந்த வீட்டுக்கான வெல்கம்ஸ் மேலே இருந்து நாங்கள் எங்களுடைய சிறிய பொழுதுபோக்குகளுக்காக இதுகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இது ஒரு இயற்கையோடு சேர்ந்த ஒரு வெல்கனி அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வெல்கனி இப்படியோ அங்காலே பீச் ரோட் கடற்கரையில் இருந்து வருகின்ற இயற்கை காற்று இந்த பக்கம் வீசுகிறது. இயற்கை காற்றை நாங்கள் சுவாசிக்கலாம். இதற்காக நடைப்பயிற்சிகளில் கூட ஈடுபடலாம். அப்படியான ஒரு இப்படி இந்த வீடு இப்படியோ சுற்றி இப்படியோ வரலாம். ஒரு அழகான வீடு, மிக அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஹோட்டல் தங்குமிட வசதிகளுக்கு ஏற்ற ஒரு ஹோட்டலாக இது காட்சி அளிக்கின்றது. நிச்சயமாக மக்களே, உறவுகளே, இந்த ஹோட்டலை நீங்கள் பார்வையிடலாம். உங்கள் பாரிஸ் சந்திரன் யூடியூப்பில் நீங்கள் பார்வையிடலாம். பார்வையிட்டு உங்களுக்கு தேவையான வசதிகளை நாங்கள் குறிப்பிடுகின்ற இலக்கத்திலே இன்னும் ஒரு சிறிய பல்கனி ஒன்று இங்கே காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போது மேல் தளத்தில் மேல் தளத்தில் கடைசி தளத்தில் இருக்கிறோம். மாலை நேரங்களில் எங்களுடைய அந்த தங்குபவர்கள் இங்கே வந்திருந்து தங்களுடைய பொழுதுபோக்குகளை இதில் கழித்துக் கொள்ளலாம். டேபிள் போட்டு கதிரை போட்டு தங்கள் இருந்து கதைத்து தங்கள் மகள் வரங்குகளை இதிலே செலவழித்துக் கொண்டிருக்கலாம். இங்கே பாருங்கள், அற்புதமான வீடு. உண்மையிலேயே நீங்கள் நேரடியாக இங்கே இருக்கிற புலம்பெயர் உறவுகள், உங்களுடைய உறவுகள் இங்கே இருக்கும் பட்சத்தில் அவர்களை நேரடியாக அழைத்து கூட இந்த நம்பருக்கு கூட அழைத்து இந்த வீட்டினை பார்வையிட்டு அப்புறம் என்ன மாதிரியான பேக்கேஜில் உங்களுக்கு வழங்குகிறார்கள் என்பதை அவங்க குறிப்பிடுவார்கள். போகலாம். இந்த பீச் ரோட்டை பார்த்தீங்களா? இந்த போல கரக்கடை தெரியுது பாரு. இந்த கரக்கடை இந்த இதுலேருந்து 3வது காலத்தில் இருக்கிறோம். எங்களுடைய பீச் ரோட்டு இந்த கரக்கடை பொருளாதாரத்து வாஷோப் இணைக்கின்ற கரக்கடைகளை நிற்கின்றோம். இயற்கை காற்று உங்களுக்கு நோமலாகவே வந்து கொண்டிருக்கும். கச்சேரி ஏனையின் ரோட். நீங்கள் ஏனையில் இருந்து கால் பண்ணால் கூட இந்த நபர்கள் வந்து உங்களை அழைத்து கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து விடுவார்கள். நீங்கள் இங்கே இடம்பலங்கள் சென்றிருந்த பேச்சுக்கு இடம் இல்லை. அதோடு இப்போ நாங்கள் இந்த தளத்தின் 2வது தளத்துக்கு செல்கின்றோம். 2வது தளத்திலே இருக்கின்ற ரூம்ஸ், அதாவது அறைகளை நாங்கள் பார்வையிட செல்கின்றோம். இப்பொழுது மேல் தளத்தில் இருந்து கொண்டு மிக அழகாக பாரிஸ் சந்திரன் அவர்கள் வீடியோவை பிடித்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் இந்த வீடு என்ன, இந்த ஹோட்டல் உங்களுக்கு தேவை என்றால் ஜெர்மன் இலக்கமான 0049 15 90 49 76 710 என்ற இலக்கத்துக்கும், 2வது இலக்கம் 0049 155 66 31 47 94 என்ற இலக்கத்துக்கும் ஜெர்மனில் புலம்பெயர் தேசத்துக்கு பிறகு அவருடைய பெயர் ஜான்சன் என்றவர்கள் தொடர்பு இருக்கும் பட்சத்தில் இந்த வீட்டுக்கான பேக்கேஜ் ஒரு ஆளுக்கு என்ன மாதிரி, குரூப்புக்கு என்ன மாதிரி, ரூம்ஸ்கள் என்ன மாதிரி என்ற அந்த பேக்கேஜ் அடிப்படையில் வரும். யாழ்ப்பாண இலக்கம் ரொபின்சன் 0094 0094 77 52 51 742 என்ற இலக்கம். இது ரொபின்சனுடைய இலக்கம். சின்ன என்ற இன்னொரு இலக்கம் இருக்கின்றது 0094 77 67 34 250 என்ற யாழ்ப்பாண இலக்கங்களோடு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற நபர்கள் தொடர்பு கொள்ள முடியும். யாழ்ப்பாணம் மட்டுமில்லை, இலங்கையில் உள்ள மக்கள் தொடர்பு கொள்ள முடியும். நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த இலக்கங்களோடு தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வீடு அவைலபிளாக இருக்குதா, அதாவது உங்களுக்கு கிடைக்கப்படுகிறதா, அல்லது புக்கிங்களே நீங்கள் சொல்லப்படுற டேட் புக்கிங்களே இருக்குதா, அல்லது புக்கிங்களை செய்து கொள்ள முடியும். ஆகவே இப்போது நாங்கள் இமெயில் நம்பர் போட்டேன். இமெயில் தருது பாருங்க, இல்லை இல்லையா? இல்லை, அப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சரி சரி, இமெயில் போட்டுக்கலாம். இப்பொழுது 2வது மாடியில் இருக்கின்றோம். இங்கே
பாருங்கள் ஒரு அழகான இரண்டாவது மாடியிலும் 2 அறைகள் இருக்கின்றது. இது வந்து ஒரு ஃபேமிலி ரூம். இங்கே ஃபேமிலி ரூம் காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதோடு ஓகே, மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோரையும் நாங்கள் பாரிஸ் சந்திரனின் தொலைபேசி பாரிஸ் சந்திரன் வெளியிடுகிறோம். பாரிஸ் சந்திரனின் யூடியூப்பின் ஊடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இதில் இந்த வீடானது வீடு அல்ல, இது ஒரு ஹோட்டல். உங்களுக்கு நான் வீடுன்னு சொல்லுவது சில பேர் இந்த ஃபேமிலியாக வந்து தங்குவதற்கு, குறிப்பாக புலம்பெயர் தேசத்தில் திருமண விழாக்கள் அல்லது தங்களுடைய உறவினர்களின் ஏதாவது கொண்டாட்டங்களுக்கு வந்து தங்குபவர்கள் இப்படியான இந்த அழகிய வீட்டினை புக் பண்ணி நீங்கள் 5 நாள் அல்ல 10 நாள் அல்ல 1 மாதம் வரையும், 1 மாதம் அல்ல 2 மாதம் நீங்கள் நிற்கும் ஒரு வெக்கேஷன் காலங்களில் இப்படியான ரூம்களில் நிச்சயமாக நீங்கள் கழிக்க முடியும். மிக மிக சுகாதாரமாகவும் சுத்தமாகவும், அடுத்தது உங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தரக்கூடிய, அனைத்து வசதிகளும் செய்து தரக்கூடிய ஆட்கள் இந்த இதில் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாங்கள் குறிப்பிடுற இந்த தொலைபேசி இலக்கங்களோடு தொடர்பும் பட்சத்தில் அவர்கள் நிச்சயமாக உங்களோட குறிப்பாக ஜெர்மன் இலக்கம், அதாவது புலம்பெயர் தேசத்தில் ஜேன்சன் என்பவருடைய இலக்கம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. 0049 15 90 49 76 710 இலக்கத்தோடும், இரண்டாவது இலக்கம் 0049 155 155 66 31 47 94 இலக்கத்துக்கும் இந்த தொடர்புகள். யாழ்ப்பாணமாக இருந்தால், அதாவது இலங்கையாக இருந்தால், இலங்கை யாழ்ப்பாணமாக இருந்தால் நீங்கள் தொடர்புக்க வேண்டிய ஒரே ஒரு இலக்கம் ராபின்சன் 0094 77 52 51 741 என்ற இலக்கத்தோடும், சின்னா என்ற இன்னொரு நபரோடும் தொடர்புடைய இடம் 0094 77 67 34 750 என்ற இலக்கத்தோடு தொடர்பெடுக்க முடியும். தேவையின் உங்களுக்கு இந்த வீட்டின் முழுமையான விவரங்களை எங்களுக்கு தரும் பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் நாட வேண்டிய ஒரு இடம் பாரிஸ் சந்திரன் யூடியூப் சேனலுக்கும் நீங்கள் போய் இதனுடைய முழு விவரங்களை அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இது தேவை, இந்த வீடு தேவையை இன்னொரு இலக்கமும் இப்பொழுது உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. 077 69 16 151 இலக்கத்தோடும் நீங்கள் தொடர்பு எடுக்கலாம். இது இலங்கையில் உள்ள 3வது இலக்கம். இங்கே இருக்கும் நபர் இதை பராமரித்துக் கொண்டிருப்பவர் அந்த இலக்கத்தோடு தொடர்பு அவரும் உங்களுக்கான ஒழுங்குகளை இங்கே செய்த முடியும். நீங்கள் புலம்பெயர் தேசத்திலிருந்தும் ஒழுங்குபடுத்த முடியும், இங்கிருந்தும் ஒழுங்குபடுத்த முடியும். யாழ்ப்பாணம் இலங்கையிலும் இதனை அரேஞ்ச் பண்ணி இதற்கான சகல வீடியோக்களையும் நீங்கள் பார்வையிட வேண்டிய ஒரே ஒரு இடம் பாரிஸ் சந்திரன் யூடியூப் சேனல் என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்தி செய்து நாங்கள் அனுப்பப்படுகின்ற அனைத்து யூடியூப்களையும் உறவுகளை நீங்கள் உங்கள் உறவுகளுக்கு அனுப்பி சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி எங்களுக்கான ஆதரவுகளையும் வழங்கி தொடர்ந்து எங்கள் ஊரில் உள்ள அனைத்து விளம்பரங்களையும் நீங்கள் செய்ய வேண்டுமா, புலம்பெயர் தேசத்திலிருந்து விளம்பரங்கள் செய்ய வேண்டுமா, நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் பாரிஸ் சந்திரன் யூடியூப் சேனல்ஸ். இப்பொழுது லேட்டஸ்ட் இந்த அறிவித்தல்களுக்கு அப்பால் இன்னைக்கு வந்து உலகம் வந்து எங்கோ கைக்குள் வந்திருக்கின்றது. அதுதான் இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற அனைத்து இது இந்த வீட்டுக்கான இமெயில் இலக்கமும் இமெயில் அட்ரஸும் உங்களுக்கு தரப்படும். இந்த இதிலே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம், டிஸ்பிளேயில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நன்றி ஜெகன், நன்றி. நாங்கள் இதோட வெளியால் போய்க்கொண்டோம், வெளியாலை காட்டி போட்டு ஓகே. நாங்கள் வெளியால் நிற்கிறோம். வெளியால் ஓல்ட் பார்க் ரோட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பீச் ரோட் ஓகே. இப்போ எங்களை ஜெகன் அவர் குரல் பதிவில் சொல்லி இருக்கிறார். பாருங்கள் நீங்கள்.
ஓகே உறவுகளே, நன்றி நன்றி நன்றி. ஓகே உறவுகளே, இந்த வீடை பார்த்துருக்கிறீங்க. இது ஹோட்டல்ஸாக கொடுக்கப்படுமாம். நீங்கள் யாராவது வந்து ஒரு மாதம், ஒரு நாள், ஒரு கிழமை, 2 கிழமை எல்லாம் வெளிப்படையாக திறமையாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த காணொலியை பாருங்கள். காணொலியை பார்த்து அவர்களோட தொடர்பு வைத்து நிச்சயமாக இதில் கொஞ்சம் சீப்பாக தருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அவர்களோட தொடர்பு வச்சிங்கன்னா அவர்கள் செய்யக்கூடியாக்கள் பாருங்கள், பார்த்து அவர்களோட தொடர்பு எடுங்கள். நன்றி. ஓகே உறவுகளை, இதோட இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன். நன்றி நன்றி, வணக்கம்.